ஹாய், வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஓகே. சூழ்நிலைகள் இருந்தும் சந்தர்ப்பங்களும் நம்மளுக்கு சில நேரத்தில் ஆபத்துலேருந்து காப்பாற்றுது. ஸோ அதனால் சில விஷயம் நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா அதுக்காக நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க. ஸோ அது உங்களோட நல்ல விஷயங்களுக்காகவே அந்த ஒரு விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்காக இந்த கதை ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். ஓகேங்களா. அந்த மன்னர் ரொம்ப தங்கமான மன்னர். ஸோ அந்த ஊரில் உள்ள மக்களுங்கிட்ட அந்த மன்னர் சர்வசாதாரணமாக சகஜமாக போய் பழகக்கூடிய ஒரு மன்னர் இருந்தார். அப்போது ஒரு நாள் அந்த மன்னருக்கு கட்டை விரல் வெட்டிடுச்சு. ஓகே. கட்டை விரல் வெட்டினோடனே அந்த டைம் பார்த்தா அமைச்சர் 3 days ஹாலிடே போயிருந்தார். அமைச்சருக்கு 3 நாள் விடுமுறை. ஓகே. ஸோ அமைச்சர் 3 நாள் விடுமுறைக்கு போயிருந்தோடனே அந்த டைமில் கூட யாருமே இல்லை. ஸோ மன்னர் மட்டும்தான். அந்த ஊர் மக்கள்கள் மன்னருக்கு நலம் விசாரிச்சுக்கிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுங்க ஒவ்வொருத்தவங்களாக அந்த மன்னர்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு போகிறாங்க. ஸோ 3 நாள் முடிஞ்சிச்சு. அமைச்சர் சபைக்கு வந்துட்டு மன்னா நான் வந்துட்டேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லி சத்தமாக அவர் சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டார். போனோடனே அமைச்சருக்கு அமைச்சர் அவர் எதையுமே போதை பண்ணாமல் அவர் ஒரு நலம் கூட விசாரிக்காமல் அவர் நேராக அவரோட இடத்துக்கு போயிடனோடனே மன்னருக்கு ஒரே கோபம். என்னடா அது, நம்ம கட்டை விரல் வெட்டி நம்ம வலியில் எங்கே இருக்கோம், வேதனையில் எங்கே இருக்கோம். ஆனால் இவர் வேலைக்கு வந்தார், ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு நலம் விசாரிக்கலையே. ஆனால் இந்த ஊர் மக்களுங்க எல்லாருமே நம்மளுக்கு விசாரித்தாங்களா, அப்படியே இவருக்கு விஷயம் போயிருக்காதுன்ற ஒரே குழப்பம் அவருக்கு. அப்போ இருந்தாலும் ஆளுங்களை விட்டு அமைச்சரை கூட்டிகிட்டு வர சொன்னார். கூட்டிகிட்டு வந்தோடனே அமைச்சர்கிட்ட கேட்டார், உங்களுக்கு தெரியுமா எனக்கு கட்டை விரல் வெட்டிடுச்சு, ஒரு வார்த்தை கூட நலம் விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமைச்சர் சொன்னார், எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு. உடனே மன்னருக்கு சரியான கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன அகத்தளமான போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன செஞ்சார்னா, இவரை 6 மாதம் சிறைப்படிங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறார். கட்டளையிட்டோடனே அவரை 6 மாதம் சிறைப்பிடிக்கப்படுறார். அந்த சிறைப்பிடிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு மன்னர்கிட்ட சொல்கிறார், இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்காக அவர் போயிட்டார். ஓகேங்களா. ஸோ அப்போ மன்னர் ரெஸ்ட் பண்ணாமல் அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரி நான் வேட்டைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்கு கிளம்புறார். வேட்டைக்கு கிளம்புனவர் அவர் என்ன பண்ணிட்டாரு, தனிமையில் வேட்டைக்கு கிளம்புறாரு. வேட்டைக்கு கிளம்புனவர் அங்கே போனோடனே அந்த காட்டுவாசிகள் என்ன பண்ணி அந்த காட்டுக்குள்ளே இருந்த காட்டுவாசிகள் என்ன செஞ்சிட்டாங்க, இவர் மன்னர் அப்படின்றது தெரியாமல் அவரை சிறைப்பிடிச்சிட்டாங்க. சிறைப்பிடிச்சோடனே மன்னரை ஏதோ ஒரு இவர் ஒரு திருடன், மேபி ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்காக தான் அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பிடிச்சோன்னா அவங்களோட சம்பிரதாயப்படி அவரை பலி கொடுக்கணும் அவங்களோட குலதெய்வத்துக்கு. ஸோ அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அவங்க குலதெய்வத்துக்கு பலி கொடுக்கறதுக்கு அந்த காட்டுவாசிகள் அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அங்கே போனோடனே அந்த கழுத்தை வெட்டுறதுக்கு எவ்வளையோ நிமிஷங்கள் இருக்கக்குள்ள அந்த காட்டுவாசிகளோட அந்த கோயிலில் உள்ள பூசாரி என்ன பண்ணுறாரு, கட்டை விரலை பார்க்குறாரு. அவருக்கு கட்டை விரல் இல்லை. ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா, இமீடியட்டாக நிறுத்துங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு ஊனமற்றவரை நம்ம கடவுளுக்கு இது படையலுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை துரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விடுறாங்க.
துரத்தி விட்டோன்னே அப்பா விட்டதே போதோண்டான்னு மன்னர் பிடிங்கி அடிச்சு இது அரண்மனைக்கு வந்தோடனே அப்போவே இவர் அமைச்சர் சொன்னார், இது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு கட்டவரல் வெட்டினது இது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொன்னவர், அவரை சிறப்பிடிக்கக்குள்ளேயும் அது நல்லதுக்கு தான் அவர் ஏன் சொன்னார். சரி அதையும் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வர வச்சு அவருக்கு நீங்கள் சொன்னது நல்ல விஷயத்துக்காக போச்சு. பிகாஸ் ஏன்னா நான் உயிர் தப்பி அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் நீங்கள் சொன்னீங்க உங்களை சிறப்பிடிச்சதும் நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்னு. அதுக்கு அமைச்சர் சொன்னார், மன்னா நீங்கள் தனிமையில் போனனால உங்களோட கட்டவரல் ஊனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழுத்து வெட்டப்படாமல் நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்தீங்க, உயிர் தப்பி வந்தீங்க. அதே நீங்கள் என்னை மட்டும் சிறைப்பிடிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நானும் உங்கள் கூட வந்திருந்தேன்னா நானும் அந்த வேட்டையில் நானும் அந்த காட்டுவாசிகளோட புடியில் சிக்கியிருப்பேன். அப்போ உங்களை விட்டுருப்பாங்க, ஆனால் ஊனமற்றவன். ஆனால் என் உடம்புல எந்த ஊனமும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். அப்போ நான் அங்கே பலிகாடாக இருப்பேன். ஸோ என் உயிர் போயிருக்கும். ஸோ அதனால தான் இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லதுக்கு தான் நடக்கிறதுக்கு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் உங்களோட குட் திங்ஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண விஷயங்கள் கூட தடுங்கி போயிடும். ஸோ நல்ல நடக்கக்கூடிய இந்த விஷயம் இன்றைக்கி நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் கட்டிய கனவு கூட உடையிற டைம் வரும். அப்படி உடஞ்சா கூட நீங்கள் உடஞ்சி போயிடக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு உங்களுக்கு அந்த புரிதல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பாய்.